ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் எங்கள் வீட்டோடைய என்ட்ரிவே. அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து டைரெக்டாக லிவிங் ரூமுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த ட்ரம்மும் செப்பல் ஸ்டாண்டு வந்து இருந்தது. இந்த ட்ரம் வந்து சென்னையில் தண்ணி இல்லாதப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. இப்போ வந்து அதுக்குள்ளே இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு தேவையான டியூப்பு, கேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அது வந்து இப்போது தேவைப்படல, தண்ணி அளந்துலாம் நல்லபடியாக வந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு ஒரு சின்ன மேக் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துக்கு நான் எப்படி மேக் ஓவர் பண்ணேன் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேக் ஓவருக்கு நான் வந்து ஒரு ரூபா கூட நான் வந்து செலவு பண்ணவே இல்லை. ஸோ ₹1 கூட செலவழிக்காமல் என்கிட்ட இருந்த திங்ஸே வச்சு நான் இந்த மாதிரியான ஒரு மேக் ஓவர் கொடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இந்த ஸ்விட்ச் போர்ட் தான் வந்து உறுத்திட்டே இருந்தது. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால நான் வந்து இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மேக் ஓவர் வந்து பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த ஸ்விட்ச் போர்டை சுற்றி அந்த மெயின் ஸ்விட்சை சுற்றி ப்ளைவுட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறீங்க, குட்டீஸ் யாரும் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெரியவங்களை கூட வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பெரியவங்களே பெயிண்ட் பண்ணாலும் காலில் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து வேர் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் போர்டில் பெயிண்ட் பண்ணுறதுனால நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது முக்கியம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ அடுத்து வந்துட்டு ஒரு ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு 2 சைடு ஜன்னல் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது இல்லையா, அதை எடுத்து அதில் 2-way டேப் போட்டு அதை வந்து மேலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கீழேயும் ஒரு ஸ்டிக்கை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த க்ரேப் பேப்பர் எங்கிட்ட இருந்தது, இந்த க்ரீன் கலர். ஸோ இந்த க்ரேப் பேப்பரை வந்து இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கிராஸ் மாதிரி ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி அதையும் வந்து நான் கீழே 2-way டேப் வச்சு ஸ்விட்ச் போர்டில் ஊட்டி விட்டுட்டேன். ஸோ இதோட ஸ்விட்ச் போர்ட் மேக் ஓவர் முடிஞ்சு. எல்லாத்துக்கான ஃபைனல் லுக் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து வால் வந்து மேக் ஓவர் பண்ணலாம். அந்த செவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம் இருந்த இடத்துல என் பையன் அந்த ட்ரம்மை வச்சு விளையாடி அந்த செவரே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வால்பேப்பர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஒரு பழைய டிக்ஷனரி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த டிக்ஷனரி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதில் நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகிருந்தது. ஸோ அந்த பேப்பர்ஸை வந்து நான் வந்து வாலில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக ஃபெவிகாலும் வாட்டர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஃபெவிகாலுக்கு 2 ஸ்பூன் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி 1:2 ரேஷியோவில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாட் பாட்ச் கிடைக்கும். ஸோ அந்த மாட் பாட்ச் வச்சு நான் வந்து பேப்பரில் நல்லா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு அப்ளை பண்ணிட்டு அந்த பேப்பரை வந்து நான் வாலில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு வேணுங்கிற லென்த்துக்கு, நம்மளுக்கு வேணுங்கிற ஹைட்டுக்கு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த பேப்பரை. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது பேஸ்ட் இதுக்கப்புறமா நான் என்கிட்ட கொஞ்சம் வால்பேப்பர் இருந்தது. அந்த வால்பேப்பரை வச்சு வாட்டருக்கு மட்டும் வால்பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறமா சின்னதாக ஒரு வால் டெக்கர் பண்ணுறதுக்காக இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்துட்டு ஒரு 4 ஸ்டிக் எடுத்து அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 5 ஸ்கொயர் ஷேப் நம்மளுக்கு தேவைப்படும். இதில் வந்து இந்த 4 ஸ்கொயர் ஷேப்பை வந்து டைமண்ட் ஷேப்பில் அடுக்கிட்டு சென்டரில் ஒரு ஸ்கொயர் வச்சு 4யுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். 4யுமே வந்து சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தின் கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து சென்டரில் இருக்க அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதில் பெயிண்ட் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரியான ஒரு கோட்ஸ் எதுவோ நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம வந்து எழுதி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேயும் வந்துட்டு பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு 2-way டேப் வச்சு அந்த கார்ட்போர்டு அதில் ஒட்டிட்டேன். இதுக்கப்புறமா என்கிட்ட இந்த கார்பெட் வந்து இருந்தது யூஸ் பண்ணாமல். ஸோ இந்த கார்பெட்டில் வந்துட்டு நடுவில் அந்த வெல்கம்ங்கிற வேர்டு வந்து தெரியவே இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு காப்பர் அக்ரிலிக் கலர் இருந்தது என்கிட்ட. ஸோ அதை எடுத்து நான் வந்து அதில் அந்த வெல்கம்ங்கிற வேர்டு மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி எழுதிக்கிட்டேன். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 days மட்டும்தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது தன்னால் வந்து அழிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம கார்பெட் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் வந்து இருக்கல. ஜஸ்ட் 2 days மட்டும்தான் இருந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கான மேக் ஓவர்ஸ் எல்லாமே. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து கார்ட்போர்ட் தான். கார்ட்போர்டில் வந்து நான் வால்பேப்பர் கிச்சன் மேக் ஓவருக்காக வால்பேப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தப்போ 2 ரோல் வந்து இந்த கார்ட்போர்டில் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இன்னொரு வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். செலோ டேப் வச்சு ஜஸ்ட் ஒட்டியிருக்கேன் வால்பேப்பரை. ஸோ இது வந்து எனக்கு ஃப்ளவர் வேஸ் மாதிரி கிடச்சிருந்தது. அதுக்குள்ளே நான் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சு அதை அந்த கார்னரில் வந்து வச்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஸ்டாண்டை வந்து பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணியாச்சு. அது பக்கத்தில் சின்னதாக ஒரு ஸ்டூல் ப்ளேஸ் பண்ணி அது மேலே ஒரு சிட்டிங்காக ஒரு குஷனும் சைடில் ஒரு சின்னதாக ஒரு குஷனும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பிள்ளைங்களுக்கு காலையில் ஸ்கூல் கிளம்பும் போதே பையனுக்கு ஷூ மாட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்து மாட்டுறதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.